ஒரு நாள் ராத்திரி கற்பனையும் உண்மையும் கலந்தது போல ஒரு கனவு கண்டேன். அந்த சமயத்துல கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டது. யாரா இருக்கும்னு லைட்டை போட்டுட்டு போய் கதவை திறந்தேன். பயங்கரமான தோற்றத்துல ஒரு பெண்ணை பார்த்தேன். அவளை பார்த்ததும் என் ரத்தமே உறிஞ்சிட்டது மாதிரி இருந்தது. சத்தம் போடலாம்னு வாயை திறந்தேன். அதுக்குள்ள அந்த பொண்ணு ஓடி வந்து என் வாயை பொத்திட்டு அவ மயங்கி விழுந்துட்டா. அவ முகத்துல நான் தண்ணி தெளிச்சதும் மெதுவா கண்ணு திறந்தா. என்ன சில முரட்டு பசங்க திருட்டு வர்றாங்க. அவங்க என் வாழ்க்கையே நாசப்படுத்த பாக்குறாங்க. என்ன அவ நிலைமைய பார்த்ததும் என் மனசுல இருந்த பயம் போய் பரிதாபம் வந்துடுச்சு. அப்ப சொன்னா, நான் 2 நாளா பட்னி, ரொம்ப பலவீனமா இருக்கு. ஒரு நாள் மட்டும் இங்க தங்கறதுக்கு இடம் கொடு. நாளைக்கு ராத்திரியே யாருக்கும் தெரியாம இந்த இடத்தை விட்டு போயிட்டு. மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு பெரிய அபாயத்துல நான் சிக்கிக்கிட்ட மாதிரி என் இதயம் துடிச்சது. பொழுது விடிய போற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் பயத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். தலைக்கு கூச்சு, என் தலையே சுத்திச்சு. அந்த பெண் கண்ணை திறந்தா. மயக்கம் போயிடுச்சு. ஆனா களைப்பு மட்டும் போகல. அதோட அவ எழுந்திருச்சு. கமலா, பாத்ரூம் எங்க இருக்கு? என் உயிரே போயிடுச்சு. பாத்ரூம் கீழே இருக்கு. அங்க இவளை நான் எப்படி அழைச்சிட்டு போக முடியும்? அத்தை வேற எழுந்திருச்சிருப்பாங்க. அவங்க பார்வைக்கு தப்பினாலும் வேலைக்காரி வடிவோட பார்வைக்கு தப்ப முடியுமா? யோசிச்சு பார்த்தேன். உருவத்துல எம்மாதிரியே இருக்கிற இவளை நான் தான் கொஞ்ச நேரம் நம்ப வச்சா. அவ போட்டிருந்த துணிகளை கழட்ட சொல்லி என் துணிய கொடுத்தேன். அவ கழுத்து காலியா இருந்தது. ஒருவேளை அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா என்ன செய்யறதுன்னு பயந்து நான் ஒரு மஞ்சள் கைத்தை கட்டிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா என் தாலியை கட்டி அவ கழுத்துல போட்டு கீழே அனுப்பணும். அப்புறம் என்ன நடக்குமோங்கிற பயத்துல மாடியில இருந்து பார்த்தேன். நான் நினைச்சபடியே வடிவு கிணத்துல தண்ணி அரைச்சுக்கிட்டு இருந்தா. அத்தை கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவ பாத்ரூம் போயிட்டு யார்கிட்டையும் பேசாம நேரா மாடிக்கு வந்தா. எப்படியோ இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டேன். நான் ஆறுதலோட அறைக்குள்ள வந்து அவ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. நான் கதவை தாப்பா போட்டு குளிச்சு முடிச்சதும் கூடத்துல அத்தைய சந்திச்சு, நான் தனிமையில் திருக்குறள் படிக்க போறேன், தயவு செய்து என்னை யாரும் தொந்தரவு செய்யாம இருந்தா. அதுக்கு என்னம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் காய்ச்சல் அதிகமாகிக்கிட்டே போச்சு. அவளால கண்ணையே திறக்க முடியல. தெர்மாமீட்டரை பார்த்தேன். 105 டிகிரி இருந்தது. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். எப்படியாவது டாக்டர் கிட்ட மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து அவளை அனுப்பி வச்சிடணுங்கிற தீர்மானத்தோட அறைய விட்டு வெளியேறினேன். யாருக்கும் தெரியாம வாசல் கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியேறினேன். நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு 2-3 பேர் என் மேல முகத்தை மூடி தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. நான் சொன்னதை நம்ப மாட்டேன். நீ துணிமணி எல்லாம் பாத்தியா? குடும்ப பொண்ணு போல வேஷம் போட்டுட்டு நம்ம எல்லாம் ஏமாத்த பார்த்திருக்கா. மோதிரம் வேற போட்டிருக்கா. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, நீ எங்க போனாலும் ஒண்ணு நான் கொண்டாந்துடுறேன். அண்ணே அண்ணே, ஆபத்து! மாயாண்டியும் மூக்கனையும் பள்ளிப்பட்டி ஜெயில போட்டு அடைச்சிட்டாங்க. அப்படியா? எல்லாரும் பரப்படுங்க, அவங்களை மீட்டுக்கிட்டு வரணும். வேலாயி வேலாயி, ஈர துணி மாத்தணும். செவிடு, நான் சொல்றது புரியுதா? வாங்க எல்லாரும். நான் அந்த பொம்பளை கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். உங்க கூட்டத்தை சேர்ந்தவ இல்லைன்னு. அந்த செவிட்டு பொம்பளைக்கு நான் சொன்னது புரியல. நான் தப்பிச்சுட்டு போகும்போது அந்த கேள்வி என்ன பிடிச்சிட்டான்.
என்னை இழுத்துட்டு போய் உள்ள தள்ளிட்டான். என் நெத்தியில் அடிபட்டு நான் மயக்கம் அடைஞ்சிட்டேன். மறுபடியும் கண் விழிச்சு பார்த்தப்போ நான் ஆஸ்பத்திரியில இருந்தேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. கதை ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, இப்ப நான் சொன்னது அத்தனையும் உண்மையா நடந்தது. அப்படின்னா அந்த விமலா யாருங்கிறத இவ்வளவு நேரமா ஏன் சொல்லல? சொல்றேன். சொல்லு, அந்த விமலா யாரு? என் கூட பிறந்த சகோதரி.